ஸோ ஆவரேஜ் வந்துட்டு ரீப்ளேஸிங் அ பர்சன் அந்த சம் தான் அந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பர்சனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு பர்சனை வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஒரு இந்த பர்சனோட ஆவரேஜ் வந்துட்டு இவ்வளோ, இத்தனை குரூப்பில் வந்துட்டு இந்த பர்சன் இருந்தாங்க, இவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு இவ்வளோ, பட் இவங்க வெளியே போயிட்டாங்க, இதுக்கு பதில் வந்துட்டு இன்னொரு பர்சன் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம், அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு இவ்வளோ. அவங்க வந்தப்புறம் டோட்டல் குரூப்போட ஆவரேஜ் வந்துட்டு என்ன அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம கொஸ்டின் வச்சே சால்வ் பண்ணிடலாம், எந்த ஃபார்ம்லாவும் தேவையில்லை, கொஸ்டினை வச்சு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், the average of a committee of 8 members is 40 years. The average of aged 55 years retired and he was replaced by a member aged 39 years. The average age of the present committee is. So first sumல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டியில் வந்துட்டு 8 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கமிட்டியில் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 8 மெம்பர்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு என்னதான் 40 இயர்ஸ். ஸோ 8 மெம்பர்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 40 இயர்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 8 × 40 போடுவோமா. ஸோ 8 × 40 0, 8 4 32, ஸோ 320. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க, என் மெம்பர் ஏஜ்டு 55 இயர்ஸ் ரிட்டையர்டு. ஸோ இந்த குரூப்பில் 8 பேர் இருக்கிற குரூப்பில் ஒரு மெம்பர் வந்துட்டு விலகுறாங்க. அப்போ 320லேருந்து ஒரு மெம்பர் விலகுறாங்க. அவங்களோட இயர்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கான், 55 இருக்கான். 55 வயசு இருக்கிற ஒரு மெம்பர் வந்துட்டு விலகுறாங்க. அப்படி விலகும் போது அவங்கள நம்ம மைனஸ் பண்ணுவோமா, ஏன்னா அவங்க இந்த குரூப்லேருந்து போகிறாங்க, அவங்க போனால் தான் வந்துட்டு அடுத்து எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு மைனஸ் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஸோ 11ல் 5 போச்சுன்னா 6 2. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது, 265 வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்க, he was replaced by a member aged 39. ஸோ இந்த 55 விலகுன அப்புறம் யார் வராங்களா அவங்க இடத்துக்கு, 39 வந்துட்டு 39 ஏஜ் இருக்கிற ஒருத்தர், இயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வராங்களாம். அப்போ அவங்க உள்ளே வராங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும்ல. ஸோ தட் நம்ம ஆட் பண்ணுறோம். 9 + 5 14, எஸ் 9 + 5 14, பேலன்ஸ் 1 10, பேலன்ஸ் 1 3. ஸோ இப்போ ஓவரால் வந்துட்டு 8 மெம்பர்ஸோட இது வந்துட்டு எவ்வளோ இருக்காங்க, மொதல் 320 இருந்துச்சு, 55 இயர்ஸ் இருக்கிறவங்க விலகிட்டாங்க, ஸோ மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்து 39 இயர்ஸ் இருக்கிறவங்க ஆட் ஆகிட்டாங்க. இப்போ ஓவராலாக நமக்கு 304 வந்துட்டு இருக்குது. ஆனால் அடுத்து என்ன கேட்குறாங்க, லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ப்ரெசன்ட் கமிட்டி. ஸோ ஆவரேஜ் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 304 / 8 பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ 2 4s are 8, 7 4s are 28, balance 2, 6 4s are 24. So 1 2 is 2, 3 2s are 6, balance 1, 8 2s are 60. So இப்போ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்குது, 8 மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்பில் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு 38 தான் இருக்குது. ஸோ ஆவரேஜ் வந்துட்டு 38 நமக்கு கிடச்சிருக்கும். மொதல் வந்துட்டு 8 மெம்பர்ஸ் இந்த குரூப்பில் ஆவரேஜ் இயர்ஸ் வந்துட்டு 40 இருந்துச்சு, பட் ஒரு பர்சன் வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு பதில் இன்னொரு பர்சன் வந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு 8 மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்பில் ஆவரேஜ் இயர்ஸ் வந்துட்டு 38 இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ மைனஸ் பண்ணோம், ஏ ப்ளஸ் பண்ணோம், இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், கொஷின் வச்சு அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சம், the average weight of 3 men A, B, C is 84 kg. Another man D joins the group and the average weight becomes 80 kg. If another man E, whose weight 3 kg more than that of D, replaces A, then the average weight of B, C, D, E becomes 79 kg. The weight of A is. ஸோ இந்த கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ ஒரு குரூப்பில் ஏபிசி இருக்காங்க, அவங்களோட வெயிட் இவ்வளோ, ஆனால் அதுக்கப்புறம் ஏபிசிடி வராங்க அண்ட் அவங்களோட வெயிட் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஈன்னு ஒரு பர்சன் வந்து தனியாக வராங்க, அவங்க வந்துட்டு டியை விட இது கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏ வந்துட்டு விலகுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது பிசிடிஇஇ. ஸோ 5 பேர் 4 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் இவ்வளோ. அப்போ ஏவோட ஆவரேஜ் என்ன, அதுதான் வந்துட்டு கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது எப்படி நம்ம வந்துட்டு கொஷின் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 men A, B, C 84 kg. ஸோ
A plus B plus C 3 பேரோடது தானே. ஸோ 3 பேரோட ஆவரேஜ் வந்துட்டு எவ்வளோவா 84 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 3 × 84ன்னு பண்ணுவோம். ஏன்னா 3 பேரோட வெயிட் வந்துட்டு 84ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 × 84 பண்ணும்போது 3 4s are 12 பேலன்ஸ் 1 8 3s are 24. ஸோ 3 பேரோட ஒரிஜினல் இது வந்துட்டு 252 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் அடுத்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, another men D joins the group, the average weight becomes 80 kg. ஸோ இந்த குரூப்பில் டீன்றவங்க ஜாயின் ஆகுறாங்களா, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்துட்டு என்னவா இருக்கா 80 kg இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பில் A + B + C + D. ஸோ டீன்றவங்க ஆட் ஆகுறாங்க, அப்போ அவங்களோடது வந்துட்டு 80 kg மாறுது. இது கூட சேர்த்து டியோட சேர்த்து எழுதக்கூடாது, இதோட ப்ளஸ் பண்ணக்கூடாது, நம்ம தனியாக தான் அடுத்த ஸ்டெப்பாக தான் எழுதணும். A + B + C + Dயோடது 80 kg எழுதுறாங்க. அப்போ 4 பேரோட வெயிட்டு தான் எவ்வளோ 80 kg. அப்போ 0 8 4s are 7 4s are 25 8 4s are 32. அடுத்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, if the another man E whose weight 3 kg more than D. ஸோ இந்த அடுத்து ஈன்னு ஒருத்தவங்க சேர்றாங்களாம், அவங்க டியை விட 3 kg வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்காங்களாம், டியை விட ப்ளஸ்ஸாக இருக்காங்களாம். அப்போ நமக்கு இங்கே டியோட வேல்யூவே தெரியாது, ஆனால் வந்துட்டு டியை விட 3 kg வந்துட்டு ப்ளஸ்ஸாக 3 மடங்குல வெறும் 3 kg தான் 3 kg வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டியோட வெயிட் என்னன்னு தெரியணும், தெரிஞ்சாதான் ஈயை கண்டுபிடிச்சி ஈயை வந்துட்டு நம்ம போட முடியும். ஸோ டியோட வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 252 320 இருக்கா, இதில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, இதில் வந்துட்டு நமக்கு டி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஏபிசி டி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே நமக்கு மைனஸ் பண்ணும்போது நமக்கு டியோட வெயிட் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருமா. ஸோ இந்த ரெண்டு டோட்டலில் டி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை மைனஸ் பண்ணும்போது டியோட வெயிட் வந்துட்டு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ டியோட வெயிட் தெரியறதுக்கு நம்ம இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 320 minus 252. So 320 minus 252 sorry 320 minus 252 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு D ஓட வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிரும். ஸோ 10ல் 8 போச்சு 2 போச்சுன்னா 8. ஸோ 11ல் 5 போச்சுன்னா 6. ஸோ இப்போ டியோடது எனக்கு 68ன்னு தெரிஞ்சிருச்சு. புரியும்னு நினைக்கிறேன். ஏபிசி இருக்குது, டி தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இதையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு டியோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ டியோட வேல்யூ எனக்கு 68ன்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க, இ வந்துட்டு டியை விட 3 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 68 + 3 பண்ணும்போது 71 வந்துட்டு கிடைக்கும். அப்போ இயோட வேல்யூ 71, டியோடது 68 தெரிஞ்சிருச்சு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். டியோடது 68 அண்ட் இயோடது 71. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரீப்ளேசஸ் ஏ தென் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பி சி டி அண்ட் இ பிகம் 79 kg. இப்போ ஏவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகு பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ இந்த 4 பேரோட வெயிட் வந்துட்டு என்னவா இருக்கான் 79 kg வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம 4 × 79 பண்ணிக்கணும். ஸோ 9 4s are 36, 3 7 4s are 28, ஸோ 316 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு ஏ வந்துட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேரோட வெயிட் வந்துட்டு 79 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 × 79 பண்ணும்போது நமக்கு 316ன்னு கிடச்சிருச்சு. லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க கொஷினில், வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஏவோட வெயிட் என்ன, அதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்குற இந்த ஃபார்மெட்டை வச்சே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்மெட் லாஸ்ட் ஃபார்மெட் இருக்குல்ல, பி ப்ளஸ் சி ப்ளஸ் இது வரைக்கும் விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம கொஷினில் சொன்னதை நம்ம வரிசையாக எழுதி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இந்த லாஸ்ட் ஃபார்மெட்டை நான் எடுக்கிறேன். டி ப்ளஸ் இ இந்த 3 பேரோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டாங்க 316ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பி ப்ளஸ் சியோடது நமக்கு தெரியாது, ஆனால் டியோடதும் இயோடதும் நமக்கு தெரியும். இந்த தான் எடுத்துக்கலாமா. ஸோ 68 அண்ட் இயோடது 71 ஈக்குவல் டு 316.
இப்போ b plus c equal to நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 368ஐயும் 71ஐயும் எனக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 68 plus 71 9 139 வந்துட்டு கிடைக்கும். ஸோ 316 minus 139. ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏன் 139 வந்துச்சுன்னா ஏன் 139னா 68 plus 71 ஆட் பண்ணும்போது எனக்கு 131 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் இந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு மைனஸ் ஆகுது. இந்த ரெண்டையும் நான் அந்த சைடு கொண்டு வரும்போது எனக்கு மைனஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு b plus c ஓட வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிடும். அப்போ b plus c ஓட வேல்யூ 316 minus 139. அப்போ எனக்கு b plus c ஓடது 177 எனக்கு கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் இந்த ஃபார்மெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 316ன்றதை நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி வச்சது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு b plus c, b ஓட வேல்யூ தெரியாது, c ஓட வேல்யூ தெரியாது. ஸோ d ஓடது தெரியும் 68, e ஓடது தெரியும் 71. அண்ட் அதுக்கப்புறம் b plus c equal to 316 minus 139. 139 எப்படி வந்துச்சுன்னா 68 plus 71 பண்ணும்போது நமக்கு 139 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த 139 minus 316 பண்ணும்போது எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும் 177 வந்துட்டு ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இடம் நிறைய இல்லாதனால என்னால் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் கால்குலேட் பண்ணி காட்ட முடியல. ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. b plus cன்ற வரைக்கும் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த இதுக்கு நான் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு a plus b plus cன்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a plus b plus c ஓடது என்னது 252. இந்த a plus b plus cயில் வந்துட்டு a ஓடது எனக்கு தெரியாது, b plus c ஓடது தெரியும் 177 எனக்கு தெரியும். ஸோ 177 equal to 252. சேம் அதே மாதிரியே 172 நான் இந்த சைடு கொண்டு வரேன். a equal to 252 minus 177. ஸோ 252 minus 177 பண்ணும்போது எனக்கு a ஓட வேல்யூ 75 ஆவரேஜ் தெரிஞ்சிருச்சு. இது 252 minus 177 பண்ணும்போது ஆன்சர் வந்துட்டு 75 வரும். ஸோ எனக்கு a ஓட வேல்யூ வந்துட்டு 75 தெரிஞ்சிருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிசியோடது வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏபிசிடியோடது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டியோடது இயோடது கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி b plus c plus d plus e ஓடது 316 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கிற இதை வச்சே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு a plus b ஓடதான் லாஸ்ட்டில் வந்துட்டு a சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். a plus b plus c plus d ஓடதையும் இந்ததையும் வச்சும் நம்ம பண்ணலாம். 320 அப்படின்னு வச்சும் நம்ம பண்ணலாம். அப்படியும் ஆன்சர் வரும். பட் வந்துட்டு அது ரொம்ப நேரம் டைம் ஆகுன்றனால நான் ஷார்ட்டாக a plus b plus c ஓடதை வச்சே வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த ரீப்ளேசிங் மெத்தடில் 2 சம்ஸ் தானா அப்படின்னு யோசிக்க வேணாம். பிகாஸ் இந்த மாடல் வச்சே வந்துட்டு நீங்கள் எல்லா சம்ஸும் போட்டுடலாம். ஸோ இந்த 2 மாடல் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. செகண்ட் சம் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். அண்ட் இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த சம்ஸ் வந்துட்டு போட்டுடலாம். அண்ட் இதோட ஆவரேஜ் வந்துட்டு 4 பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேசிக் சம்ஸ் ஃபஸ்ட் இதில் பார்த்தோம். அடுத்து ஈக்குவேஷன் மெத்தட், அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட், இது வந்துட்டு ரீப்ளேசிங் அ பர்சன் மெத்தட். அண்ட் 2 பார்ட் வந்துட்டு இன்னி இருக்குது. ஸோ இந்த 2 பார்ட்டும் சீக்கிரமாக முடிச்சுட்டா ஆவரேஜ் டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சம்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா சம்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.